ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற சுற்றுலா பிளேசஸ்கள், டூரிஸ்ட் பிளேசஸ்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே வியப்பூட்டும் வகையில் ரொம்பவே அரியலூர் அப்படிங்கிறது நமக்கு அறியாத சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு பிளேசஸ்ங்க. அதை அறியாத சில விஷயங்களை அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் பற்றி அறிஞ்சிக்க போகிறோங்க. இது வரலாற்றில் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நிறைய கோவில்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அதாவது சுற்றுலா பிளேசஸ்க்குனாலே மலைகளும் குன்றுகளும், அதுக்கப்புறம் இயற்கை சூழ்ந்ததாகலும், நீர்வரத்து, இது மாதிரி உள்ள இடங்கள், கடல், இது மாதிரி உள்ள இடங்கள் இல்லைங்க. இங்கே அதிகமாக கோவில்கள் தான் அமைஞ்சிருக்குதுங்க. இங்கே நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது மேலப்பழுவூர், அப்படி இல்லைன்னா கீழப்பழுவூர் அப்படின்னு சொல்லிட்டு 2 இடம் இருக்குங்க. அதாவது மீனாட்சி முதல்ல பார்க்க போகிறது மேலப்பழுவூரில் இருக்க மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில். சோழ அரசர்களால் 1ஆம் ஆதித்யன் முதல் 2ஆம் ராஜராஜ சோழன் வரையிலான இவர்களது காலத்தில் கேரளாவிலேருந்து வந்த பல வேட்டையர்கள் என்ன பண்ணால் நிலக்கிழார்களாக இருந்த இக்கிராமத்தை தலைநகராக எடுத்துக்கிட்டு அரியலூர் பகுதியை ஆண்டு வந்திருக்காங்க. இங்கே குமரன் கந்தன், குமரன் மறவன், கந்தன் அமுதன்மடி, கந்தன் முருகர் சம்மந்தப்பட்ட ஒரு இருந்திருக்குதுங்க. இரட்டை கோவில்கள் அப்படின்னு சொல்லிட்டு கீழையூர் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தது மேலப்பழுவூர், அடுத்தது கீழையூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இரட்டை கோவில்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த கோவில் ஆவணி கந்தவர்புரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுன்னு சொல்கிறாங்கங்க. இது ஊராக போயிட்டு வணிகம் செய்பவர்களை ஒரு வாணிய நகரமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த சொல்கிறாங்க. அடுத்தது கீழப்பழுவூர் பழுவேட்டையர்களின் தலைநகரங்களாக ஒரு பகுதி அமைந்துவிட்டு குன்ற குருமில் உள்ள பிரதேச கிராமமாக இது திகழ்ந்துட்டுருக்குங்க. இது 1ஆம் பராந்தக சோழன், உத்தம சோழன் ஆகியோர்களால் இந்த கோயில் கட்டப்பட்டதுங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது திருமலப்பாடி, அதாவது வைத்தியநாத சுவாமி திருக்கோயில் திருமலப்பாடி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குதுங்க. இது மலவர்பாடி அப்படிங்கிறது பின்னர் திருமலப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுங்க. இந்த இடத்துல உள்ள வைத்திய சுவாமி அப்படிங்கிறவர் சிவன் கோவில் அப்படின்னும் தேவார நாயன்மார்களால் அப்பர், சம்பந்தர், சுந்தரர் ஆகியோர்களாக வழிபட்டு இந்த கோயில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வைத்தியநாத சுவாமி திருக்கோயில் திருமலப்பாடி, அதாங்க போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்க்க போகிறது காமரசவள்ளி கார்கோடேஸ்வரர் காமரசவள்ளி கோயில். இந்த ஊரில் உள்ள வாளாம்பாள் அம்மன் உடனுரை சுந்தரேஸ்வரர் கோயில் சுந்தர சோழன் கட்டத்தில் கிபி 962ஆம் ஆண்டு இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கு ரதி தவம் இருந்து தன் கணவன் மன்மதனை மீட்டதால் இவ்வூருக்கு காமரதிவள்ளி அப்படின்னு பேர் பெற்றுச்சுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது கோவிந்தபுத்தூர் உடையார்பாளையம். இது ஒரு விக்கிரமங்கலம் அப்படிங்கிற ஒரு இடத்துல அமைஞ்சிருக்க ஒரு புத்தர் சிலை தாங்க. இங்கேயும் சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு பிளேஸுங்க. அடுத்தது செந்துறை சென்னிவனம் ஸ்ரீபுரந்தான், கங்கை கொண்டான் சோழபுரம், கங்கை கொண்ட சோழ கோவில்கள், அந்த கோவில் தாங்க இங்கே அமைஞ்சிருக்குது. கங்கை கொண்டான் சோழபுரத்தில் நிறைய சிற்பங்கள் காணப்படுதுங்க. ராஜேந்திர சோழன்களின் கங்கை பயணம் ஆட்சி இங்கே இருந்துருக்குதுங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது அரியலூர் கோதண்டராமசுவாமி கோயில் தாங்க. இது ஒரு கோவிலாக தாங்க அறியப்பட்டிருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேட்டக்குடி கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் தாங்க. இங்கே பறவைகள் சரணாலயம் இருக்குது. அப்புறம் எல்லோரும் ஹிந்துவுக்கே சொல்லிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணுன்னா ஏலக்குறிச்சி அப்படிங்கிற ஒரு இடத்துல கிறிஸ்டினுக்கான ஒரு தலமும் இருக்குதுங்க. அங்கேயும் போய் சுற்றி பார்த்துட்டு வரலாங்க. இது தாங்க அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறது. This video sponsored by BuyMode. The BuyMode e-shopping application is one of the online shopping app. இந்த ஆப்போட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஆப்பில் நிறையா சமையலுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸுகள் முதல்ல எல்லா ப்ராடக்ட்ஸுமே இந்த இதில் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க.